இங்கே இந்த பாப்பா கையில் ஒரு பேனா இருக்கு, அதை நான் என்ன சொல்லுவேன்? இது அப்படின்னு சொல்லுவேன். பக்கத்தில் இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்? இதுன்னு சொல்லுவோம். தூரத்தில் இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்? நீங்க உண்ணாமலை உண்மையான ஒரு பாட்டில் பாருங்க, அதுவே அதுவேன்னு சொல்லியிருப்பாரு. பக்கத்தில் மலை இருந்தா ஏன் அதுவேன்னு சொல்றாரு? லாஜிக் ஒதுக்கிது இல்லை. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? திருக்கோவிலூர்லேருந்து அடியார் பெருமக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. வரும்பொழுது சுவாமி அது என்ன மலை ரொம்ப வித்தியாசமா இருக்கு, என்ன மலைன்னு கேட்கிறாங்க. அண்ணாமலை அதுவேன்னு காட்டுறாரு. புரியுதா? இப்ப என்ன சொல்றது புரியுதா? அப்ப பக்கத்தில் இருந்தா இதுவேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் உண்ணாமலை பதியத்துல 3 பாட்டுல என்ன வருது? அதுவேன்னு சொல்றாரு. அப்ப அதுவே என்று சொன்னால் அது தள்ளி இருந்திருது, வர வழியில பாடியிருக்காரு. அண்ணாமலைக்கு கீழே நின்று பாடினா இதுவேன்னு பாடியிருக்கு. இதுதான் நான் சொல்றேன். நுணுக்கமான தமிழ் பொருள் புரிந்து கொள்ள இது இருந்தால் தான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். அண்ணாமலை வரதுனால அது அண்ணாமலை பாட்டு அப்படின்னு நினைச்சுப்போம். மண்ணில் நல்ல வண்ணம் வந்து கழுமல வளநகர்னு வரதுனால அது கழுமலத்தில் பாடப்பட்டதுன்னு நினைச்சீங்கன்னா அது கழுமலத்தில் பாடப்பட்டது அல்ல. நிறைய பேர் அது மண்ணில் நல்ல வண்ணம் இருக்குல்ல, சீர்காழின்னு நினைச்சிட்டு இருப்போம். சீர்காழி குறித்து மதுரையிலிருந்து வர வழியில பாடினது. ஏன் அப்படின்னா இப்ப நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம், நல்ல கவனிங்க, வீட்டுக்குள்ள இருக்கோம், ஆபீஸ் போயிட்டு வரோம், சரியா? வீட்டுல இருந்து நம்ம பையன் வரோம், அம்மா இருந்துச்சா நல்லா இருந்துச்சா நல்லா இருக்கான்னு கேட்போமா? வீட்டில் அம்மா இருந்துச்சா நல்லா இருக்கா அப்படின்னு காலையில் தானே பார்த்துட்டு போவோம். திரும்பி வீட்டுக்கு வந்து பையன் எழுத்தாப்புல அம்மா இருந்துச்சா நல்லா இருக்கான்னு கேட்போமா? இப்போ ஞானசம்பந்தர் சீர்காழியிலேருந்து புறப்பட்டு மதுரைக்கு போனாரா? சீர்காழி விட்டு பிரிந்து எவ்வளோ நாள் இருந்தாரா? இப்போ சீர்காழியில் மதுரையில் வெற்றி பெற்று திரும்பி வர்றார். வர வழியில் அவங்க அப்பா எதிர்கொண்டு அழைக்க போறார். அப்பாட்ட கேட்கிறாரு, பெண்ணில் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததே. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் பிறந்த ஊர்ல தோணியப்புறம் திருநெல்வேலி இருந்தாங்களே, நல்லா இருக்காங்களா? ரொம்ப நாள் பார்க்காதவங்களை தான் நம்ம இப்படி விசாரிப்போம். டெய்லி போய் பார்த்துட்டு இருக்கவங்களை போய் இருந்தாங்களேன்னு விசாரிப்பாரா? சொல்ற கான்செப்ட் லாஜிக் புரியுதா புரியலையா? பெண்ணில் நல்லாள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை, கண்ணில் நல்ல அதுதுரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததே வினாது. அங்க ஒரு சாமி அம்மாள் இருந்தாங்களே, எப்படி இருக்காங்கன்னு கேட்கிறாரு. ஏன்? அந்த ஊர்ல இருந்து அப்பா வராரு. அந்த ஊரை விட்டு இவர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு மதுரைக்கு வந்து. திரும்ப அந்த ஊருக்கு போற வழியில பாடிய பாட்டு தான் மண்ணில் நல்ல வண்ணம். அது கழுமலத்துல பாடினதல்ல. இது மாதிரி நுணுக்கமா நம்ம புரிஞ்சுக்கணும் விஷயம். அம்மா அதை விட்டுருங்கம்மா, நீங்களும் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு 4-5 பேர் அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதை தயவுசெய்து விட்டுருங்களேன், சரியா? நம்ம முன்னாடியே கரெக்டாக செட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நீங்களும் இப்போ நான் சொல்றது எதுவுமே உங்களுக்கு கவனம் பூரா அதில் இருக்கு. உங்களை சுற்றி உள்ள 4 பேர் அதே பார்த்துட்டு இருக்காங்க. அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம சரி பண்ணி அதை எடுத்துக்கலாம். அப்ப எனக்கும் கவனம் சிதறிக்கிட்டே இருக்கு. ஒரு வகுப்பு அப்படின்னு சொன்னா அதுல எந்த விதமான இதுவும் வரக்கூடாது. நம்ம முன்னாடியே முன்கூட்டியே வந்து செட் பண்ணி ரெடியா வச்சிடணும். புரியுதா? நமக்கு கவனிச்சதில் வரக்கூடாது. ஏன்னா நான் எழுதி வச்சுட்டு படிக்கல, எனக்கு அது அப்படியே ஃப்ளோவா வந்துட்டு இருக்கும். எங்கேயாவது பிரேக் ஆச்சுன்னா போச்சு. திருப்பி நான் கொண்டு வரது ரொம்ப சிரமம். நீங்க ஆடியோவா எடுத்துக்கோங்க. அதை அவங்களாம் ஆடியோ எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஆடியோவா எடுத்துக்கோங்க. வீடியோவில் முகத்தை பார்த்து என்ன பண்ணுவோம், பார்க்குற மாதிரியே இருக்குங்கிறீங்களா? அதனால அப்படி என்ன பண்ணாரு, பெண்ணில் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததேன்னு சொல்றாரு. இப்ப இன்னொன்னு சொல்றேன், இது எப்படி மலையை சுத்தி வந்து பாடினாருன்னு எப்படி இதை சொல்றீங்க அப்படின்னா, அப்படியே அந்த மலையை வர்ணிக்கிறாரு. அந்த மலையை என்ன பண்றாரு, ஒவ்வொன்ன கரடியை பார்த்தேன், யானையை பார்த்தேன், பாம்பை பார்த்தேன், அவ்வளவு புலியை பார்த்த மலையில என்னென்ன இருந்துச்சோ எல்லாத்தையும் வர்ணிக்கிறார். அதுவும் அவர் போயிட்டே இருக்காரு. இரவு நேரத்தில் வலம் வந்ததுன்ற ஒரு செய்தி குறிப்பு இதுல இருக்கு இந்த பாட்டுல. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இரவு நேரத்தில் வலம் வந்துட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு நல்ல பாம்பு குறுக்க போச்சு. சாமி பாம்பு டக்குன்னு நின்றுட்டாரு. அதான் கடைசி பாட்டு. அல் அப்படின்னா இரவுன்னு அர்த்தம். அல்லும் பகலும் சொல்றோம்ல. அல் ஆடு அரவம். ஆடுற அரவம்னா இது நல்ல பாம்பு. இயங்கும் சாரல் அண்ணாமலையாரே. இதை பார்க்காம கனவுல இருந்தா பாடுவார். இதை மலையில இருந்தா பாட முடியும், கோவில்ல இருந்து பாட முடியாது. அண்ணாமலையார் எப்படி இருக்காரா, இரவு நேரத்தில் இறை தேடி புறப்படுகின்ற பாம்புகள் குறுக்க மறுக்க போயிட்டு வரக்கூடிய சாலையை உடையவர். அல்லாடரமும் இயங்கும் சாரல் அண்ணாமலையாரை. புரிஞ்சுச்சா? அடுத்தது, அவர் மலை வளம் வந்தது. நல்லா
அல்ல. இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன், பல கூட்டங்களையும் சொல்லியிருக்கிறேன். பௌர்ணமி நாம ஏற்படுத்தி கொண்டது. பௌர்ணமி அன்று வலம் வருகிற வழக்கமே நாம அதை ஏற்படுத்தி கொண்டு ஒரே நாளில் போய் குமிஞ்சி திருவண்ணாமலை மக்களுடைய ஒட்டுமொத்த சாபத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியல, ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போக முடியல. அந்த கிரிவல பாதையில் 12 பள்ளிகள் 2 கல்லூரிகள் இருக்கு. அன்னைக்கு லீவ் விடுறான், விட்டுட்டு சனி ஞாயிறு வழி வைக்கிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? இது நீங்க பாட்டு போய் குமிஞ்சிடுறீங்க. கிரிவல பாதையில் அரசு கல்லூரி இருக்கு, கிரிவல பாதையில் கல்லூரிகள் பள்ளிகள் இருக்கு. அந்த பிள்ளைகளை நீங்க போக முடியல. அதனால என்ன பண்றான், சனிக்கு இருக்கிற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வச்சிடறான். இது மாசம் நீங்க இப்ப ஏதோ திருமஞ்சனத்துக்கு ஒரு வாட்டி இப்போ சிதம்பரம் போயிட்டு வருது, ஆறுதலாக ஒரு நாள் போயிட்டு வருது மாதிரி இல்லை. மாசம் 3 நாள் அந்த ஊர் வந்து ஸ்தம்பிச்சு போகுது. ஏன்னா வழிபாடு பெருகிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த மக்கள், ஏன்னா திருவண்ணாமலை அந்த சொந்த மாவட்டம், அந்த ஊர்க்காரங்க நான் சொல்றேன், கண்ணா பின்னாடி சமைச்சிட்டு இருக்காங்க எல்லாரையும். அந்த குப்பை எத்தனை டன் தெரியுமா? குப்பை நம்ம அந்த சாலையில போட்டு போறோம். 2.5 நாள் ஆகுது குறைஞ்சபட்சம் அந்த குப்பையை கிளீன் பண்றதுக்கு. 2-3 நாள் அந்த குப்பையை கிளீன் பண்றதுக்காக. அந்த தூய்மை பணியாளர்கள் எவ்வளவு திட்டுறாங்க தெரியுமா? நம்மள குப்பை போடாமலே வரீங்க, அண்ணாமலைக்கு வந்திருக்கிறோம், இவ்வளவு மிக முக்கியமான அண்ணாமலையாரை வணங்குறதுக்கு வந்திருக்கணும், குப்பை போடாமலே வரோம். நம்ம எவ்வளவு குப்பையை போட்டுட்டு வரோம், டன் கணக்குல இங்கேருந்து சுமந்துட்டு போய் போட்டு வரோம். பாவத்தை சேர்க்கிறோம். அண்ணாமலையில போய் குப்பை போட்டீங்கன்னா அதை விட பாவம் எதுவுமே. சனி குளத்துல போய் ட்ரெஸ்ஸை விட்டுட்டா உனக்கு சனி பீடையெல்லாம் ஒழிஞ்சிரும்னு சொல்றான். அன்னைக்கு பிடிக்குது உனக்கு ஜென்ம சனி. எழுதி வச்சுக்க. ஒரு குளத்தை, கோவில் குளத்தை, தீர்த்தத்தை நம்ம வந்து அசிங்கப்படுத்தணும், அதை தூய்மைக்கு அடைய செஞ்சோம்னா ஜென்ம சனி 5 தலைமுறைக்கும் உன்னை சனி விடாது, உன் பரம்பரையே விடாது. நான் சபிக்கிறேன். திருக்கோயில் குளம் என்பது தீர்த்தம். அந்த தீர்த்தத்துல போய் அழுக்கு துணியை போய் விட்டுட்டு வரையே. ஜோசியக்காரன் சொன்னான்னு அவனால நாடு கடத்தினா என்ன? அழுக்கு துணி விடுறதுக்கு அந்த குளத்தை கட்டி வச்சிருக்கான். எவ்வளவு பெரிய தீர்த்தம், மூர்த்தி தலம் தீர்த்தம்னு 3ஐயும் ஒன்னா கும்பிட்டவங்க. நம்முடைய கையில காலில் கழுவுறதுக்கு முன்னாடி கையில எடுத்து தலையில தெளிச்சுட்டு காலை வெளியிட்டு வரும். அப்படிப்பட்ட தீர்த்தத்தில் அழுக்கு துணி விட்டா அவன் சனி போயிருமா? அன்னைக்கு பிடிக்கும், ஞாபகம் வச்சுக்கணும். அன்னைக்கு சனி பிடிக்கும். பிடிச்சதுன்னா 5 தலைமுறைக்கு சனி உங்களை விட்டு விலகவே பர்மனண்டா உங்க வீட்டில் தங்கி. கோவில் திருக்குளம் என்பது தூய்மை காக்கப்பட வேண்டும். ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு கோயிலுக்கு போனோம்னா ஒரு குப்பை கூட இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நீ உன் பையில எடுத்துட்டு வந்துட்டு குப்பை தொட்டியில் கொண்டு போடணும். அண்ணாமலையாருடைய சாலையில குப்பை போட்டீங்கன்னா அதை விட பாவம் எதுவுமே இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பேப்பர் குப்பை கூட இருக்கக்கூடாது. முடிஞ்சா பொறுக்கு அந்த குப்பையை யாராவது போட்டிருந்தா கூட அது புண்ணியம். உழவாரன்றது அதுதான். உழவாரன்னு குரூப்பா பஸ்ல கிளம்பி போய் பண்றது இல்லை. சாதாரணமா நம்ம நடக்கிற சாலையில் இருக்கிற ஒரு ஓட்டாஞ்சல் எடுத்து போட்டா கூட உழவாரம் தான். புரியுதா? அதனால இதுல நான் சொல்றது பௌர்ணமி அல்ல என்பதற்கு இந்த பதிகம் தான் சான்று. இதுல 7வது பாட்டு எடுங்க. படிப்பா யாரா சத்தமா வந்த படிங்க. இல்ல சாதாரணமா படிச்சிருக்கேன், ஏன்னா அவங்களுக்கு பொருள் சொல்றதுக்காக. வந்தித்திருக்கும் அடியாதங்கள் வருவேல் வினையோடு சந்தித்திருந்த பாவம் தீர்க்கும் பரமன்றை கோயில் முந்தி எழுந்த முழவின் ஓசை முதுகள் வரைகள் மேல் அந்திப்பறை அது பிறைன்னு திருத்திக்கோ. அந்திப்பிறை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. சரி, இப்ப இந்த பாட்டு படிச்சிட்டீங்களா? இப்ப முழு நிலவுனா பிறைன்னு சொல்லுவாரா? சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கும்? அண்ணாமலையில பிறை தெரிஞ்சதுன்னு சொன்னார். அப்ப வளர்பிறையில போறது மட்டும்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பௌர்ணமின்னு சொல்லவே இல்லை. நிறைவெண் திங்கள்னு பாடுவாங்க பௌர்ணமியா இருந்தா. நிறைவெண் திங்கள் ஞானசமுத்திர தேவாரமே இருக்கு. நிறைவெண் திங்கள் முழு நிலவை அழகா நிறைவெண் திங்கள்னு பாடுறாங்க. இன்னொன்னு, நமக்கு எந்த பௌர்ணமியுமே நல்லா யோசிச்சு, எந்த பௌர்ணமியுமே விசேஷ தினம் இல்லை. அது அடுத்த அதிர்ச்சியான தகவல் சொல்றேன். இப்ப போச்சு வைகாசி விசாரம் பௌர்ணமிக்கு முதல் நாள், தைப்பூசம் பௌர்ணமிக்கு முதல் நாள், ஆருத்ரா பௌர்ணமிக்கு முதல் நாள், கார்த்திகை பௌர்ணமிக்கு முதல் நாள். நமக்கு அந்த பௌர்ணமிக்கு முதல் நாள் தான் நமக்கு விசேஷம். அதனால 3ஆம் பிறையிலிருந்து
சதுர்த்தசி வரையும் தான் திருவண்ணாமலையை சுற்றுவதற்கு உகந்த நேரம். புரிஞ்சுச்சா? நம்ம வகுப்பு மாணவர்களாச்சும் இதை புரிஞ்சுக்கிட்டு இனி நாம பௌர்ணமியில போயிட்டு அவங்க சாபத்தை வாங்கணும். 3ஆம் பிறை வச்சுக்கணும். 3ஆம் பிறையிலிருந்து 14ஆம் பிறை வரையும் அழகா சாமி தரிசனம் பண்ணலாம், அழகா போய் நம்ம சுற்றி வரலாம். எந்த கட்டுப்பாடும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. பஸ் ஸ்டாண்ட் வரையும் போகும். பஸ்ல போனீங்கன்னா திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் வரையும் போகலாம். அங்கேருந்து இறங்கி கூட நம்ம கிராஸ் பண்ணி உள்ள போய் சாமி அழகா தரிசனம் பண்ணிட்டு நம்ம எந்த கஷ்டமும் இருக்காது. இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டு 4 பக்கமும் எங்கெங்கேயோ தூக்கி போட்டுருவோம், அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வரணும், எவ்வளோ சிரமம். எந்த கவலையும் இல்லாமல் இன்னைக்கு நான் சொல்றது நல்ல சிவத்தின் கருத்து அல்ல, ஞான சம்பந்தனுடைய கருத்து. 7வது பாட்டு அது சொல்லுது. நான் மலை வலம் வந்த பொழுது திருவண்ணாமலை அவங்க சிவபெருமானா தெரிஞ்சது, அவர் தலையில நிலவு தெரியல, பிறை தெரிஞ்சதுன்னு சொன்னார். இரவு நேரத்துல தான் பிறை தெரியும். அதனால அவர் இரவு நேரத்துல தான் வந்து வழிபாடு. மாலை நேரம் 5-6 மணிக்கு மேல தொடங்கி இருக்காருங்க. அப்படி சுத்தி வராரு. வரும்போது பிறை அழகா தெரியுது. அந்தி பிறை வந்து அணையும் சாரல். ஏன்னா காலையிலயும் பிறை இருக்கு, கண்ணுக்கு தெரியாது. அப்ப காலையில அவர் சுத்தல, கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா சாயங்காலம் தான் சுத்தி இருக்காரு. முடிஞ்சிருச்சா? முடிக்கும் போது ராத்திரி ஆயிடுச்சு. பாட்டு கடைசி பாட்டு அல்லுன்னு வருது. எல்லாமே நான் பிரமாணமா சொல்றேன், கதை அடிக்கல. நான் நினைச்சத அடிச்சு விட்டுட்டு போறேன். அந்த பகுதி பாருங்க, முடிக்கும் பொழுது இருட்டாயிடுச்சு. பாம்பு குறுக்க போச்சுட்டாரு. பாம்பு பகல்ல வராது, வெளியில இறை பிடிக்கிறது நைட்ல தான் முடிக்கும். அல்ல ஆடாரம்னு படிக்கிறார். அப்ப அந்த திருவண்ணாமலை கிரிவலம் முடிக்கும் போது இருட்டாயிடுச்சு, கம்ப்ளீட்டா இருட்டாயிடுச்சு. 7வது முதல் பாட்டு தொடங்கும் பொழுது அப்படியே மாலை நேரம். 7வது பாட்டு வரும் பொழுது பிறை தெரிய ஆரம்பிச்சது. 11வது பாட்டு முடிக்கும் போது கம்ப்ளீட்டா இருட்டாயிடுச்சு. கோயிலுக்கு வந்து முடிச்சிட்டாரு. முடிஞ்சிச்சா? இனிமேல் கிரிவலம் அப்படின்னு நீங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 3ஆம் பிறை தொடங்கி சதுர்த்தசி 14ஆம் பிறை வரையும் போயிட்டு வரும். வளர்பிறையில போறதுன்னு வச்சுக்கோங்க. அது என்று நமக்கு முடியுதோ அன்னைக்கு போகணும். இதுதான் நமக்கு சைவத்தில் சொல்லப்பட்ட கிரிவலத்திற்கான உகந்த நாள் நேரம். பௌர்ணமின்னு நம்ம கிளப்பி விட்டு அது பாட்டு போய் பூஞ்சி நிற்கிது. திருச்செந்தூர் போனா சாமி கும்பிட முடியல. புரியுதா? செவ்வாய்க்கிழமை தான் முருகனை கும்பிடணும்னு முருகன் சொன்னாரா? எந்த நூற்றாண்டுல இல்ல எந்த செப்பேடுல எந்த கல்வெட்டுல முருகன் செவ்வாய்க்கிழமை தான் என்ன பார்க்கணும், புதன்கிழமை தான் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருன்னு சொன்னாரு? எனக்கு சொல்லுங்க. சாமிக்கு ஏதுங்க கிழமை? நீங்க என்ன முடிவு பண்றீங்க? சாமிக்கு செவ்வாய்க்கிழமை முருகர் பெருமானுக்கு, திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு சோமவாரம், இது மாதிரி ஏன் நீங்க முடிவு பண்றீங்க? யார் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தா? ஜோசியக்காரங்க பூரா முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு இல்லாதது கொள்ளாதது பேசி மக்களை வந்து எவ்வளவு இதுதான் மற்றவங்க நம்மளை கிண்டல் பண்றாங்க. மற்றவங்க நம்ம கிண்டல் பண்றாங்க. நமக்கு 7 நாள் அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி ஒரே நாள்ல காலையில மத்தியானம் ராத்திரி எல்லா நேரத்திலையும் சொல்லியிருக்காங்க. ஒரு நாள்லயே சொல்லியிருக்காங்க. நீ வந்து செவ்வாய்க்கிழமை முருகன் என்ன ஹாஸ்டல்ல மெனு கார்டாது. திங்கக்கிழமை காலையில உப்புமா, மத்தியானம் இது, நைட்டுக்கு இது ஹாஸ்டல்ல கொடுப்போம். 7 நாள் என்னன்னு அது மாதிரி இவன் 7 நாள் சாமிக்கு மெனு கார்டு கொடுத்துருக்காங்க. இவ்வளவு இதனாலதான் என்ன வந்து செவ்வாய்க்கிழமை பூரா எல்லா முருகன் கோயிலும் கூட்டம் அல்லது குமரக்கோட்டை கூட்டம் போக முடியாது. செவ்வாய்க்கிழமை போய் பாருங்க. வியாழக்கிழமை புதன்கிழமை போய் பாருங்க, முருகன் தனியா இருக்கும். ஆமா, யாரும் வரமாட்டீங்களா? ஏன்னா அப்படி படுத்துறீங்க? ஒரே நாளில் கொண்டு வந்து இவ்வளவு திணிச்சிங்கன்னா நான் எப்படா சாப்பிடுறது? வியாழக்கிழமை கொலை பண்ணி போறோம். அவன் ட்ரெஸ்ஸை கூட மாற்ற மாட்டேங்க. முருகனுக்கு பழைய கந்தல் கொட்டிட்டு இருக்காரு. செவ்வாய்க்கிழமை 25 ட்ரெஸ் இருக்குது குறைஞ்சபட்சம். குமரக்கோட்டை கந்த கூட கேட்க வேண்டாம், 100 ட்ரெஸ் வருது செவ்வாய்க்கிழமை. வடபழனி ஏறி விளையாடலாம். முருகன் மேல செல்ஃபி எடுத்து நிற்கலாம். ஏன்னா 200 ரூபா கொடுத்தா செல்ஃபி, முருகனுடைய செல்ஃபி எடுத்துக்கலாம். திரும்பி செல்ஃபி எடுத்து சாமி செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு எத்தனை ரீல்ஸ் போட்டு எத்தனை லைக்ஸ் இருக்கு. டே முருகன் உன்னை லைக் பண்ணடா, அது தெரியாம நீ செல்ஃபி எடுத்துட்டு உட்காந்துருக்கிய. முருகன் உன்னை லைக் பண்ணல, புரியுதா? நீங்க பணம் கொடுத்தா எல்லாமே நடக்கும். அதனால நீங்க மேல புதன்கிழமை போனா உங்களுக்கு 4000 ரூபாய் தேவைப்படாது. புரியுதா? 4000 ரூபாய் தேவைப்படாது. புரிஞ்ச உங்களுக்கு? புரியும். சரி, இப்ப இந்த பாட்டு பார்க்கலாமா? என்னங்க அமாவாசைக்கு? அது அமாவாசைக்கு. அமாவாசைன்றது முதல் பிறை தானே, இது வளர்பிறை தானே. அதனால நீ அமாவாசைக்கெல்லாம் போகாதீங்க. அதெல்லாம்
நெகட்டிவா சிந்திக்கிறது இதெல்லாம் நமக்கு வந்து என்னது ஐஸ்கிரீம் இருக்குல்ல அதை சூடா கொண்டு வந்துருக்காங்க. ஹாட் அண்ட் கோல்ட் தெரியும் விளையாட்டு சொல்லுவாங்க உண்மையா சூடா இல்ல அது மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. ஆரஞ்சு பழத்தில் உள்ள இருக்கிற ஆரஞ்சு சொலையெல்லாம் தூக்கி போட்டு அதுக்குள்ள ஐஸ்கிரீம் ரொப்பி கொண்டு போடுறாங்க. அந்த மேல இருக்கிற தோல் மட்டும் இருக்கு உள்ளுக்குள்ள ஐஸ்கிரீம் இருக்கு சொலைய என்னடா பண்ண தூக்கி போட்டாங்க. நல்ல எலுமிச்சம் பழத்தெல்லாம் காரு கடையில் நசுக்கிட்டு லைம் ஃப்ரெஷ்னு கெமிக்கல் குடிக்கிறாங்க. இவனோட புத்திசாலி உலகத்தில் பார்க்க முடியும். நல்ல எலுமிச்சம் பழத்தில் காரு கடையில் நசுக்கிட்டு லைம் ஃப்ரெஷ்ஷா கெமிக்கல் குடிச்சுன்னா குடல்லாம் வெந்துக்கணும். அதை விட்டு நம்ம டாய்லெட் கழுவுனா பளிச்சுன்னு முகம் பார்க்குற அளவுக்கு சிவப்பாயிடும். டாய்லெட்ல ஒருத்தவங்க கொக்கோ கோலா பெப்சி இதெல்லாம் டாய்லெட்ல ஊற்றி கழுவிருக்கோம் பிரமாதமாக இருக்கும். மற்ற ஹார்பிக் இதெல்லாம் பிச்சை வாங்கணும் நம்ம உள்ள ஊற்றுறோம். இதுக்கு மேலே குடிச்சிங்கன்னா கடவுளே குடும்பம் காப்பாற்ற இல்லை. சரி இப்போ பாருங்க பாட்டு அருமையான பாட்டு இல்லை. இதுவும் முக்கியம் இதுவும் முக்கியம். அதுக்காக தான் நான் இதை சொல்லிக் கொடுக்குறேன். மூவார் மலர் கொண்டடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் எப்படி இருக்கோ அப்படி தக்கிட்ட எப்படி இருக்கோ அப்படி. ஆனா சந்தம் வந்து தக்கிட்ட, ராகம் வந்து என்னது காம்போதி, பண் வந்து தக்கேசி. அந்த சந்தத்தை அந்த பண்ணல படிக்கணும். மூவார் புறங்கள் எரித்த நன்று மூவர் கருள் செய்தார். பூமாமழை நின்றதிர வெறுவி தொருவின் நிறையோடும் ஆமாம் பிணை வந்தனையும் சாரல் அண்ணாமலையாரே. இவ்வளவுதான் எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க. தக்கிட்ட 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 அவ்வளவுதான். கடைசியை நீட்டிங்க. ஏன்னா வானோர்கள் அப்படின்னு நீட்டி முடிக்கிறார். அதனால அதுக்கு நீட்டி முடிக்கிற அவ்வளவுதான். அடுத்த பாட்டு பாருங்க. மஞ்சை போழ்ந்த மதியம் சூடும் வானோர் பெருமானார். நஞ்சை கண்ட கடக்கும் அதுவும் நன்மை பொருள் போலும். சொல் பேசும் வேடர் மடவர் இதனம் மதுவேரி. அஞ்சோ கிளிகளாயோ என்னும் அண்ணாமலையாரே. ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல். ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும். திரளோடினமான் கரடி விழியும் இரவின் கண். ஆனை திரள் வந்தனையும் சாரல் அண்ணாமலையாரே. இழைத்த இடையாள் உமையாள் பங்கர் இமையோர் பெருமானார். படைத்த சடையார் விடையும் மேரி சரியார் புறமெய்தார்.
அழைத்து திரிந்தங்குறங்கும் சாரல் அண்ணாமலையாரே அழைத்து திரிந்தங்குறங்கும் சாரல் அண்ணாமலையாரே குருவில் திகழும் உமையாள் பங்கர் உமையோர் பெருமானா குருவில் திகழும் உமையாள் வங்கர் இமையோர் பெருமானா செருவில் ஒரு கால் வளைய ஊன்றி செந்தி எழுவித்தார் செருவில் ஒரு கால் வளைய ஊன்றி செந்தி எழுவித்தார் குருவிற்குறவர் குணத்தில் குவித்த கருமா மணிமுத்தம் கருவீர் குறவர் குணத்தீர் குவித்த கருமாமணி முத்தம் அருவி திரளோடினியும் சாரல் அண்ணாமலையாரே அருவீர் திரளோடியும் சாரல் அண்ணாமலையாரே எனைத்தோரூழி அடியாரேத்த இமையோர் பெருமானார் எனைத்தோரூழி அடியாரேத்த இமையோர் பெருமானா நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் விமலர் உரை கோயில் நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் விமலர் உரை கோயில் கனைத்த மேதி காணாதாயன் கைமேல் குழலூத அனைத்த மேதி காணாதாயம் கைமேல் குழலூத அனைத்தும் சென்று திரளும் சாரல் அண்ணாமலையாரே அனைத்தும் சென்று திரளும் சாரல் அண்ணாமலையாரே வந்தித்திருக்கும் அடியாரங்கள் அருமேல் வினையோடு வந்தித்திருக்கும் அடியாரங்கள் வருமேல் வினையோடு பந்தித்திருந்த பாவம் தீர்க்கும் பரமன் உரை கோயில் வந்தித்திருந்த பாவம் தீர்க்கும் பரமன் உரை கோயில் முந்தி எழுந்த முழவின் ஓசை முதுகல் அறைகள் மேல் முந்தி எழுந்த முழவின் ஓசை முதுகல் வரைகள் அந்தி பிறை வந்தனையும் சாரல் அண்ணாமலையாரே அந்தி பிறை வந்தனையும் சாரல் அண்ணாமலையாரே மறந்தான் கருதி வலியை நினைந்து மாறா எடுத்தான் தோள் மறந்தான் கருதி வழியை நினைத்து மாறா எடுத்தான் தோள் நிறந்தான் நுனிய நெறிய ஊன்றி நிறைய அருள் செய்தார் இறந்தான் நுழிய நெறிய ஊன்றி நிறைய அருள் செய்தார் பிறந்தான் கட்டி அருளா என்று தேவர் அவர் வேண்ட இறந்தான் காட்டி அருளா என்று தேவர் அவர் வேண்ட அறந்தான் காட்டி அருளிச் செய்த அண்ணாமலையாரே மறந்தான் காட்டி அருளை செய்த அண்ணாமலையாரே தேடிக் காணார் திருமால் பிரமன் தேவர் பெருமானே காணா திருமால் பிரமன் தேவர் பெருமானே மூடி யோங்கி முதுவே யுகுத்த முத்தம் பல கொண்டு மூடி யோகி முதுவே புகுத்த முத்தம் பல கொண்டு மூடி குறவர் கொடவார் குறித்து கொள்ள வம்மி நின்று கூடி குறவர் மடவார் குறித்து கொள்ள வந்து நின்று
ஆடி பாடி அளக்கும் சாரல் அண்ணாமலையானே ஆடி பாடி அழகும் சாரல் அண்ணாமலையாரே தட்டை இடுக்கி தலையை பதித்து சமனே நின்றுண்ணும் தட்டை இடுக்கி தலையை பறித்து சமனே நின்றுண்ணும் இதுல பழைய புக்கில் பிட்டர்னு இருக்குது, பட்டர்னு இருக்கும். பிட்டர்னு தெரியும். பிட்டர் சொல்லு கொள்ள வேண்டாம் தேனி தொழுவிங்கள் வட்ட முலையாளுமையாள் வங்கு மன்னி உரை கோயில் அட்ட மணி திரள் வந்தனையும் அண்ணாமலையாரே கல்லாடரவம் இயங்கும் சாரல் அண்ணாமலையாரே நல்லார் பரவப்படுவான் காழி ஞானே சம்பந்தன் சொல்லால் மலிந்த பாடலான பத்தும் இவை கற்று வல்லாரெல்லாம் வானோர் வணங்க மன்னி வாழ்வாரே நல்லா இருக்கா? அப்படி பாடணும். அப்படி பாடணும்னா அந்த தக்கேசி பண்ணனுடைய கெத்து அப்படி இருக்கும். அப்பாடான்னு இருக்கும். சரி, இப்ப திருமஞ்சன பாட்டுக்கு போயிடலாமா? எடுத்துக்கோங்க. பழைய புக்கில் 91, புது புக்கில் 181. சீக்கிரம் அடுத்த 14 நிமிஷத்துல நம்ம அடுத்தது பாடுவோம். பாருங்க, 2 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. பக்கம் புது புக்கில் 181, பழைய புக்கில் 91. சீக்கிரம். இப்போ இதனுடைய பண் வந்து சிவரஞ்சனி. எங்கள் குருநாதர் ஐயா ரொம்ப அப்படியே உருகி உருகி பாடுவார் அந்த சிவரஞ்சனி பாட்டை. அதை நான் அப்படியே டெவலப் பண்ணி பாராயணம் பண்ணி உங்களுக்கு சொல்லித் தருவேன். இதனுடைய பன்முறை பாருங்க, ரொம்ப உருக்கமாக இருக்கும். சிவரஞ்சனி ராகமே ரொம்ப உருக்கமாக இருக்கும். பனைக்கை மும்மத வேழம் முறித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்தும் வேடமா அம்பல கூத்தனை திணைத்தனை பொழுதும் மறந்துவனோ. இப்படி இருக்கும். ஐபிச்சு அவ்வளவு போகணும். இதுவே ஐபிச்சுன்னா இதுக்கு மேல அவர் பாடுவார். கட்டும் பாம்பும் கபாலம் கைமான்மரி இட்டமாயிடு எரிகாட்டு ஆடுவான் ஆடுவான் சிட்டர் வாழ்தில்லை அம்பல குத்தனை சிட்டர் வாழ்த்தில்லை அம்பல குத்தனை எழுத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ. இப்படி பாடி கேட்டோம். எங்க ஐயா இந்த மைக்கெல்லாம் கிடையாது, அப்படி பாடுவார். அப்படி இருக்கு பாருங்க, இவ்வளவு வைப்பிச்சுல பிசுரடிக்கவும் பாடுங்க பயந்துறாரு. இது நமக்கு பக்குவத்திலையும் பயிற்சியிலையும் வந்துடும். இப்ப நமக்கு எளிமையா இதே ராகம் அப்படியே இப்ப நீங்க பாடிருக்கீங்க பாருங்க, ரொம்ப எளிமையா. பனைக்கை மும்மத வேழம் உரைத்தவன் நினைப்பவர் மனம் கோயில கொண்டவன் அனைத்தும் வேடமம்பன
சிவலோகனை மூர்த்தியே முதலாய ஒருவனை ஈசனை சிவனை சிவலோகனை மூர்த்தியை முதலாய ஒருவனை பார்த்தனை கருள் செய்த சிற்றம்பல கூத்தனை கொடியே மறந்திவனோ பார்த்தனு கருள் செய்த சிற்றம்பல கூத்தனை கொடியே மறந்திவனோ தும் பாம்பும் கபாலம் கைமான் மறியிட்டமாயிடு கட்டெறியாடுவார் பாம்பும் கபாலம் கைமான் தரியிட்டமாயிட காட்டெறியாடுவார் சித்தர் வாழ்தில்லை அம்பல கூத்தனை எட்டனை பொழுதும் மறந்திவனோ வானிலை அம்பல கூத்தனை எட்டனை பொழுதும் மறந்திவனோ ஆணி பால் கரந்தாட்டி வழிபட நீனுணர்களமாட கொடுத்தவன் காட்டி வழிபட ஆணியை செம்பனம்பலத்துள் நின்ற தானுமை தமியே மறந்திவனோ ஆணியை செம்மம்பலத்துள் நின்ற தானுவை தமிழே மறந்திவனோ தனை பெருங்காடரங்காவுடை முத்தனை முளைவெண் மதிசுடியை பெருங்காடரங்காவுடை முத்தனை சித்தனை செம்பொன்னம்பலத்துள் நின்ற அத்தனை அணியே மறந்திவனோ தனை செம்மம்பலத்துள் நின்ற அத்தனை அடியே மறந்திவனோ நீதியை நிறைவை மறை நான்குடன் ஓதியை ஒருவர்க்கும் அறிவொண்ணா சோதியை சுடர் செம்பொனி நம்பல காதியை அணியே மறந்திவனோ சோதியை சுடர் செம்பொழி நம்பல தாரியை அடியே மறந்திவனோ மைகொள் கண்டன் என் தோழன் முக்கண்ணினன் பைகொள் பாம்பரையாத்த பரமனார் இல்ல, சேர்ந்து வரணும், கேப் விடக்கூடாது. நான் கவனிங்க அதுதான் கவனிக்கணும். மைகொள் கண்டன் என் தோழன் முக்கண்ணினன் பைகொள் பாம்பரையார்த்த பரமனார் செய்ய மாதுரை செற்றம்பலத்தங்கள் ஐயனை அடியே மறந்துவனோ மாதுரை சிற்றம்பலத்தங்கள் ஐயனை அடியே மறந்திவனோ முழுதும் வானுலக துள தேவர்கள் தொழுதும் போற்றியும் தூய செம்பொன்னினான் வானுலகத்துல தேவர்கள் தொழுதும் போற்றியும் தூய செம்பொன்னினார் எழுதி மேய்ந்த சிற்றம்பல குத்தனை இழுதை ஏன் மறந்தெங்கனம் இவனோ எழுதி மேய்ந்த சிற்றம்பல கூத்தனை இழுதையே மறந்திங்கனமுயனோ காருலா மலர் கொன்ற என் தாரனை வாருலா முலை மங்கை மணாளனை மலை கொன்றைய தாரணி வாருலா முலை மங்கை மணாளனை தேருலாவிய தில்லையுள் குத்தனை ஆர்கில அமுதை மறந்து இவனோ ஓங்குமால் வரையேந்தலுட்டான் சிரம் வீங்கி விம்முற ஊன்றிய தாளினான் தேங்கு நீர் வயல் சூழ்தில்லை குத்தனை பாங்கின தொண்டனே மறந்து இவனோ வயல் சூழ்நிலை கூத்தனை பாணிலா தொண்டனை மறந்திவனோ எப்படி இருக்கு காஞ்சிபுரத்தில் நேற்று மட்டுமா மழை, இன்னைக்கு திருமுறை மழை. இந்த ரெண்டு பாட்டும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? மறந்து
மறந்துவிடணும்னு அப்படியே சிலிர்க்கும் பாடும்போது. நீங்கள் பாடி பாருங்க. இப்போ நான் சொல்லி சொல்லி நீங்கள் பாடும்போது இவ்வளோ அனுபவம்னா நீங்கள் தனியாக பாடும்போது எப்படி இருக்கும் பாருங்க. ஈஸியாக இருக்க. இப்போ நான் முதல்ல பாடினதுக்கு பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. இதை உட்காந்து உங்களுக்காக நான் டியூன் போட்டேன். சிவரஞ்சனிக்கு இந்த மாதிரி டியூனே கிடையாது. ஏன்னா சிவரஞ்சனிக்கு உட்காந்து மெனக்கெட்டு ட்ரெயின்லையும் பஸ்லையும் பாடி 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 இதை எப்படி எளிமைப்படுத்தலான்னு போட்ட டியூன் இது. நான் கேசட்டில் கூட யூடியூப்ல கூட எங்கள் ஐயா பாடினது தான் அப்படியே காப்பி அடித்து பாடியிருக்கேன். இது மாதிரி பாடலை. இது உங்களுக்காக, மாணவர்களுக்காகவே பண்ணேன். இப்போ இந்த எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துருச்சு இல்லை, இப்பயே பாடிடலாம்ல. ஒரு 5 நிமிஷம் இருக்கு. 1, 3, 5 பாடிக்கலாமா? ஒரு பாட்டு 5 பாட்டு பாடிடலாமா? இதில் 10ல் பாடலாமா? பாடுங்க பார்ப்போம். பனக்கை மும்மத வேழமுறை அனைத்தும் வேடமாம் அம்பல குதலை நினைத்ததை பொழுதும் மறந்திவனோ கட்டும் பாம்பும் கபாலத்தை மனதில் சிட்டவாதில்லை அம்பல குதலை எட்டனை பொழுதும் மறந்திவனோ இத்தனை பெருக்காடருந்தா உரை முத்தனை முளைவின் அடிசுடியே சித்தனை செம்மம்பளத்தில் நின்ற அத்தனை அடியே மறந்திவனோ மைகொள் கண்கள் தோடும் கண்ணினான் கைகொள் பாம்பரை ஆத்த பரமனான் செய்ய மாதுரை சிற்றமரர்கள் ஐயனை அடியே மறந்திவனோ காரோடாமலர் கொன்றையந்தாரனை காரோடாமுலை மங்கை மணாளனை பேருள்ளாவிய தில்லை பூக்கனை ஆதிலாவம் மறந்திவனோ ஓங்கு மார்வரை ஏந்தனும் காட்சிரம் தீங்கி விண்முற ஊன்றிய தாவினான் தேங்கு நீர்வயல் சூழ்நிலை குவதனை ஆங்கிலா தொண்டனே மறந்திவனோ. சூப்பராக படிக்க வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்பயே இதை ஒரு 10 தடவை 15 தடவை நீங்கள் அடுத்த வகுப்புக்குள்ளே பாடிட்டீங்கன்னா பிரமாதமாக பாடிவிடலாம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. குறுந்தொகையெல்லாம் முதல் 2 வரியும் கீழே குறுந்தொகை பாடல். இதெல்லாம் குறுந்தொகை. மாசில்வனையும் அப்படி தானே கல்யாணியில் பாடணும். சிவரஞ்சனியும் முதல் 2 வரியும் என்ன பண்ணணும் பாருங்க. ஓங்கு மார்பரை ஏந்தல் உற்றான் சிரம் வீங்கி முற ஊன்றிய தாளினான். அப்பதான் தேங்கு நீள்வயல் சூழ்தில்லை கூத்தனை பாங்கீலா தொண்டனேன் மறந்துவனோ அப்படிங்கிறது உங்களுக்கு கைப்பிச்சு போறதுக்கு தொண்டை பழம். நம்ம மிடில் எடுத்துடக்கூடாது. ஆர்வமா, ஏன்னா முதல் பாட்டு வந்து நம்ம மேல முடிக்கிறோம். திருப்பியும் கீழே குதிச்சு 2வது பாட்டு எடுக்கணும். இறங்கி வந்து எடுக்கல. என்ன பண்றோம்? குதிச்சு வரணும். உய்வனோ அப்படி எடுத்துட்டு தீர்த்தனை சிவனை சிவலோகனை உய்வனோ மேல நிக்கிறோம். இறங்கி வரல. எங்க வந்து நிக்கிறோம்? கீழே வருது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. தக்கிட்ட இது ஆதி தாளம். தாளம் என்னது? ஆதி. பாருங்க, ஒரே சிங்கிளா போட்டு வரீங்க பாருங்க. என்ன ஆதி இது? என்ன ஆதி? தக்கிட்டன்னா எத்தனை எழுத்து? 3 எழுத்துனா என்ன? திஸ்ராதி. இதுலதான் இருக்க. தக்கிட்டன்னு இருக்குல்ல, திஸ்ராதி. பாருங்க, ஆதித்தாளம் கரெக்டா வரும். வணக்கை பொம்மத வேழமுறை தவன் நினைப்பவர் மனம் கோயில கொண்டவன். அதை நம்ம எளிமைப்படுத்தி என்ன பண்ணிருக்கோம் இப்ப பாராயணத்துக்காக? வணக்கை பொம்மத வேழமுறை தவன் நினைப்பவர் மனம் கோயில கொண்டவன். புரியுதா? 2 நாளும் 6, 3 3 6. எப்படி போட்டாலும் உங்களுக்கு 6 வரணும். 4 நாளும் 8 போட்டா என்ன? 2 6 போட்டா என்ன? 8 வரணும் ஆதி தாளத்துக்கு. அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? நான் இப்படி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறோம். இது மாதிரி எளிமையா சொல்றதே கிடையாது. எல்லாம் பயமுறுத்தி விட்டுருவாங்க. ஆதி தாளம் இப்படி 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 இப்படின்னு எண்ணி தட்டி நம்மளால எண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தட்டுவாங்க. சரி, தட்டிடலான்னு போகும்போது எண்ணுவாங்க. என்றதா தட்டுறதா அப்படிங்கிறத புரியறதுக்கு 6 மாசம் ஓடிட்டு. நீங்க அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. தாளமும் பண்ணும் பாட்டுக்கு பக்கப்படும். ஆனால் பாட்டு தான் நமக்கு உயிர். பாட்டு தான் சிவம். பாட்டு தான் முக்கியம். பாட்டு தப்பு இல்லாமல் பாடணும். தாளமும் பண்ணும் சேர்ந்து அதோட சேர்ந்து வந்துடும். தாளம் என்ன? இப்போ நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டட்
தான் நம்ம முடிக்கிறோம் பாருங்க. அதுக்கு தாளம் உதவி செய்யும். பண்ணு கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு. இல்லைன்னா ஒரே மாதிரி இருக்கும், எல்லா பாட்டும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ வித்தியாசமா கேட்கறதுக்கு மாசில்மணியும் ஒரு பக்கம், கல்யாணி மேச்சம்பாளையம் சிவரஞ்சனி ஒரு பக்கம், வித்தியாசமா இருக்கு பாருங்க. ரெண்டுமே குறுந்தொகை தான். ஆனா பெரும்பாலும் குறுந்தொகை பாட்டை இந்தள பண்ணல தான் எல்லாருமே பாடுவாங்க. 100 பாட்டு இருக்கு. 100 பாட்டையும் நீங்க இந்தளத்துல பாட முடியுமா? 100 × 10 1000 பாட்டு இருக்கு. இது 5ஆம் திருமுறை மட்டும் 1000 பாட்டையும் நீங்க இந்தளத்திலே பாடினா நாவுக்கரசருக்கே போகணும். அதனாலதான் இதுக்கு பண் கொடுக்கல. ஒரு பாட்டு 2 பாட்டுனா இந்தளத்துல பாடலாம். இப்போ பண் கொடுக்கல. பண் கொடுக்கலன்னும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், விதவிதமான ராகங்களை இது எங்க குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்து, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இல்லை நானா செய்யல, குருநாதர் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு சொன்னாங்கன்னா செய்யலாம். சரியா? திருச்சிற்றம்பலம்.